தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அவர்தம் இல்லங்களில் ஒலித்து உள்ளங்களில் இணைத்துக் கொண்டிருக்கும் பெயர் ஆவின். கடந்த 1981ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஆணையம் என்றாலும் கூட பெரும்பாலும் ஆவின் என்ற பெயராலே மக்களால் நன்கு அறியப்பட்டு வருகிறது. தேசிய பொருளாதாரத்தில் 5% பங்கு பால் உற்பத்தியினால் பெறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு பால் உற்பத்தி என்பது முக்கியமான 2ஆம் நிலை வருமானமாகும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு, நிலைத்த வருமானம் போன்றவற்றை தந்து அவர்தம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் உன்னதமாய் ஆவின் இன்று பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒருபுறம் வாடிக்கையாளர்களுக்கு சுவையிலும் தரத்திலும் மிகுந்த தன்னிறைவையும், மறுபுறம் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தினையும் அளித்து வரும் ஆவின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் பல முத்தாய்ப்பான வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் கண்டுள்ளது. அதன்படி நாள் ஒன்றிற்கு 33 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு அதில் 30 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் கால்நடை தீவன உற்பத்தி திறன் தொழிற்சாலை மற்றும் சேமிப்பு கிடங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மகளிருக்கான தங்கும் விடுதி, நூலகம், ஆய்வக வசதியுடன் கூடிய பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் பால் கொள்முதல் கட்டிடம் மற்றும் அலுவலகம், திருவண்ணாமலையில் பால் பவுடர் சேமிப்பு கிடங்கு, திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான அலுவலக கட்டிடம் போன்றவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டு தற்போது சிறப்பான பயன்பாட்டில் உள்ளன. பால் உற்பத்தியில் துவங்கி அதன் பல்வேறு கூறுகளான பால் கொள்முதல், பால் பரிசோதனை, பதப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல், பால் பார்லர்கள், விற்பனை நிலையங்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் அமைத்தல் என தமிழ்நாட்டில் ஆவினின் ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் பிற மாநிலங்களுக்கே முன்னோடியாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பால் மட்டுமல்லாது பால் சார்ந்த சுவை மிகுந்த பொருட்களை உற்பத்தி செய்து சுவையிலும் தரத்திலும் முதன்மை பெற்று தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தில் அறுதி பெரும்பான்மையான இடத்தை பிடித்துள்ளது ஆவின்.